வணக்கம். 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலில் எப்படி நிதிஷ்குமாருடைய கட்சியும் பிஜேபியும் வெற்றி பெற்றதைப் போல அங்கே ஒரு ஃபார்முலா உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த ஃபார்முலாவின் வழியாக குறிப்பாக சொல்லப்போனால் அங்கே பெண்களுக்கான உதவித்தொகை, அவர்களுக்கான கடன் 2 லட்சம் தருவதாகவும் முன்னேற்பாடாக ரூபாய் 10,000 எல்லா மகளிருக்கும் வழங்கியதைப் போல தமிழகத்திலும் பிரதிபலிக்குமா என்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான எதிரொலிக்க இருக்கின்றது. ஆனால் 2026 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும். எப்படி என்று கேட்டால், திமுக பல்வேறு நிதிச்சுமைகளிலே இருந்தபோதிலும் 2025 பீகாரில் ஏற்பட்ட மாற்றங்களை நினைவில் கொண்டு 2025 அதற்குரிய திட்டங்களை வகுத்து 2026 ரூபாய் 12,000 வழங்கி பிஜேபிக்கு ஒரு கடினமான ஒரு செக் பாயிண்டை வைத்துள்ளது. திட்டங்கள் திட்டப்பட்டு வருகின்றன. அதைப்போல திமுகவிற்கு செக் வைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு தன்னுடைய கஜனாவில் இருந்து ஒவ்வொரு வாக்காளருக்கும், பெண் வாக்காளருக்கும் ரூபாய் 25,000 வழங்க இருப்பதாக சில புள்ளியியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். தமிழக மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அமைகின்றது. 2026 தேர்தலில் அங்கே தங்க நகை கடன் ரத்து ஆகாது, இலவச திட்டங்கள், கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து என்றெல்லாம் இருக்காது என்பதை இப்போது உள்ள நிதி ஆதாரத்தை கொண்டு முன்வைக்கலாம். ஏறக்குறைய இப்பொழுது தமிழக மக்களுக்கு அளித்த ஜாக்பாட்டாகவே இது மாறக்கூடும்.